ஹாய் ஹலோ என் வணக்கம் வெல்கம் டு ரோபிஸ் டைம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து சண்டே. எப்போவுமே பிஜியில் வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நான் வந்து புக் பண்ணுவேன் வீக் டேஸில். ஓகேவா? இப்போ வந்து வீக்கெண்டு நிறையா ஒர்க் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து எனக்கு வந்து எங்கள் அம்மாவோட ஒரு ரெசிபி வந்து குக் பண்ணி சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஸோ இப்போ வந்து அதுதான் வந்து செய்ய போகிறேன். ஸோ அது என்னது அப்படின்னா, இந்த முருங்கைக்காய் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி ஒரு மாதிரி சூப் மாதிரி இருக்கும். அது ஃபுட்டுக்கும் வந்து ரைஸ்க்கும் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ தனியாகவும் வந்து சாப்பிட்லாம். ஸோ அந்த ரெசிபி தான் நான் வந்து இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். ஸோ வாங்க போகலாம். ஓகே, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்தோம்னா, தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி, பொடியெல்லாம் எங்கிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்க தேவையில்லை. ஸோ வாங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து நம்மளோட பொருட்களை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வெட்டி வச்சு டின்னர் குக் பண்ண போகிறது தான். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்காச்சு. அடுத்து வந்து 3 தக்காளி, அதுக்கப்புறம் 3 வெங்காயம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் பேன். ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது குக் பண்ணுறதுக்கு. இதில் தான் வந்து நம்ம இப்போ வந்து குக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியுது, ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து துளிவாழை எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ துருவான எண்ணெய் இதில் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெங்காயத்தை வந்து அதில் போட்டு நல்லா வணக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து கட் பண்ணி வச்ச வெங்காயம் இருக்குது, தக்காளி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி போட போகிறோம். இப்போ வந்து நல்லா வணக்கி போகிறோம். ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து லைட் எரியாது. ஓவர் ஹீட் ஆச்சு அப்படின்னா அதே வந்து தானாக வந்து ஆஃப் ஆகிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் செட்டிங்ஸை மாற்றி வச்சோம் அப்படின்னா ஆன் ஆயிடும். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு ஹீட் வர மாதிரி வச்சுக்கலாம். அப்படின்னா வெங்காயம் லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌனுக்கு வந்து வருது. ஸோ வெங்காயத்து கூட கொஞ்சம் உப்பும் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிறதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிருக்கு. நல்லா வதங்கணும் இன்னும். பட் இப்போ வந்து நமக்கு வந்து நமக்கு தேவையான மசாலாவை வந்து ஆட் பண்ணிப்போம்.
ஃபஸ்ட்டு சக்தி சாம்பார் தூள். ஸோ இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காயை வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடி பிடிக்குது. ஸோ அதனால் வந்து கிளறி விட்டுட்டே வந்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து மூடி வச்சு ஆகணும். ஏன் அப்படின்னா முருங்கைக்காய் வேகிறதுக்கு வந்து டைம் வந்து ஆகும் இல்லையா? ஸோ அதனால் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நான் மூடி வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு ஏதாவது மசாலா ஆட் பண்ணணும்னா அதை ஆட் பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறக்கிடலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இறக்குறதுக்கு முன்னாடி மூடுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. அடியில் சைடில் இருக்கிற மசாலாலாம் வந்து நல்லா வந்து செட் ஆகணும். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய மூடி இருக்குது. ஸோ இது கூடவே வந்து ஒரு மூடி வந்து வரும். ஆனால் அதை வந்து நான் வந்து ஹேண்டில் பண்ண தெரியாமல் வந்து உடச்சிட்டேன். சல்லியாக நொறுங்கிருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இவ்வளோ பெரிய மூடியை வச்சு மூடிக்கிறேன். அதே மாதிரி ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து 3ல் வந்து வச்சுருக்கேன். ஸோ 3ங்கும்போது வந்து ஒரு ஆவரேஜான இது வந்து கிடைக்கும். நல்லா வந்து ஹீட்டும் வந்து ஆகும். நல்லா கொஞ்சம் டைமும் வந்து எடுத்துக்கும். இதே வந்து 5ல் வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து ஹீட் ஆகிடும். ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து வெந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து நரன்னு இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம 3ல் வச்சே வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூமுக்குள்ளே அப்படி ஒரு ஸ்மெல் வந்து வருது. ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஸ்மெல்லு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி நம்மளோட டிஷ் எந்த நிலமையில் இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். நல்லா வந்து தண்ணியெல்லாம் வந்து இஞ்சிருக்கு. ஸோ நம்ம அடி வந்து ஜஸ்ட் வந்து நல்லா வந்து பரட்டி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து உப்பு காரம் எல்லாம் வந்து இருக்கான்னு சொல்லி வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ லைட்டாக இந்த மாதிரி இருக்குது. ஸோ உப்பு வந்து பக்கா கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புளிவாத கூட காரம் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் மிளகாயை வந்து ஆட் பண்ணல. ஸோ நம்மகிட்ட வந்து மிளகா இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஆர் சில்லி பொடி அதை வந்து லைட்டாக, ரொம்ப வேண்டாம், லைட்டாக அங்கேன்னு சொல்லி வந்து ஆட் பண்ணிவிட்டு முருங்கைக்காய் வந்து பார்த்தா வெந்த மாதிரி வந்து இருக்குது. ஆனால் வந்து டேஸ்ட்டை வந்து பார்த்து கண்டுபிடிக்கணும். இல்லை அப்படின்னா வந்து ஒரு மாதிரி கசப்பாக அரைவேக்காடாக வந்து இருக்கும். என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி வந்து முருங்கைக்காய் வந்து குக் பண்ணுறேன். ஆனால் நம்மளாம் வந்து சிக்கன், நான்வெஜ், ஃபிஷ்
எல்லாமே வந்து குக் பண்ணுவோம். அதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நானே சொல்லிப்பேன். ஸோ ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து தண்ணி வந்து இந்திடுச்சு. ஒரே ஒரு முருங்கைக்காய் மட்டும் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். ஸோ இருக்கிறதுலே கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். ஏன்னா அதுதான் அதை வச்சு பார்த்தா தான் வந்து நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ எடுத்து பார்க்குறேன், டேஸ்ட் பார்க்கலாம். முருங்கைக்காய் இன்னும் நல்லா வேகணும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக மசாலா சேர்த்திட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பேசிட்டு இருக்கிறேன், அதனால வாய்ஸ் வந்து இப்படி மாறுது. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துச்சுன்னா முருங்கைக்காய் பக்காவாக இருக்கும். ஸோ தண்ணி ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு மசாலா கொஞ்சம் மிளகா தூள். ஸோ லைட்டாக ஒரு கை லைட்டாக சின்ன கை. ஸோ எகெயின் சட்டி மசாலா. ஸோ ஃபைனலாக சில்லி பொடி. ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்ப்போம். பக்காவாக வெந்திருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு பக்கமாக வந்து ஆயிடுச்சு. நான் வந்து நல்லா வெந்திருக்கும்னு சொல்லி வந்து நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து இஞ்சிடுச்சு எகைன். ஸோ ஓகே, லைட்டாக வந்து அடி வந்து பிடிச்சிருச்சு. ஸோ ஓகே, அதெல்லாம் வந்து ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கலர்ஃபுல்லான வந்து கிரேவியாக வந்து இருக்குது. நல்லா வந்திருக்கும்னு சொல்லி வந்து நினைக்கிறேன். முன்னாடியே நல்லா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வந்து லைட்டாக மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் காரத்துக்கு காரப்பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு செக் பண்ணுறேன் வெந்துச்சா இல்லையான்னு. வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட் ஆஃப் ஆகிடுச்சு. ஃபைனலி வந்து ஒரு குக்கிங் வந்து முடிச்சாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குக்கிங் வந்து முடிச்சாச்சு. ஸோ இது வந்து சண்டேவோட ஒரே ஒரு டாஸ்க்கு தான். இன்னும் வந்து 2 டாஸ்க் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா ஷூ வாஷ் பண்ணணும், இன்னொன்று வந்து என்னென்னா சைக்கிள் வாஷ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து மதியத்தில் வந்து சாப்பாட்டுக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். டாடா, பை பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.